வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சைவ குழம்பு. நிறைய வீட்டில் நம்ம வெந்தய குழம்பு வைப்போம். அந்த வெந்தய குழம்புலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெந்தய அப்பள குழம்பு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் 2-3 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இன்னொன்று, அடுத்த நாள் தயிர் சாதத்து கூட இதை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க, இப்போ நம்ம கிச்சன் போகலாம். ஸோ கடாய் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் வெந்தய குழம்புக்கு வெந்தய பொடி போடுவோம் இல்லையா, அதுக்காக 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்ல மிதமான தீயில், அதாவது பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், வெந்தயம் நல்லா மணமாக இருக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி சேர்க்கும் போது இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இதே கடாயிலேயே நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். வீட்டில் உள்ள ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான், ஸ்பெஷலாக ஒன்றுமே கிடையாது. இந்த குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம வீட்டில் எப்பயும் வச்சுருக்கிறது தான். ஒன்றும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் எதுவுமே இதில் கிடையாது. ஈஸியாக சட்டுன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயத்தூள் வேணுங்கிறவங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பட் நம்ம பூண்டு போடும்போது பெருங்காயத்தூள் போடணுன்னு அவசியம் இல்லை. பூண்டு சாப்பிடாதவங்க நீங்கள் பூண்டுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு ரெடியாக வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். தாளிப்புலையே சேர்த்துடுங்க. இது 3 நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து தாளித்து விட்டுருங்க. பூண்டு கொஞ்சம் அப்படி லேசாக வதங்கி வந்த பிறகு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா ஆஸ் யூஷுவல் இதை விட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அது ஆப்ஷனல், எது வேணுமோ அது நீங்கள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி மிக்சியில் ஒரு பேஸ்ட்டை அரைச்சும் சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துடுங்க. ஸோ அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்க தக்காளியில் உள்ள அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான தூள் வகைகள் எல்லாம் சேர்க்கலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 3 சேர்க்குறேன். 12 வகையான விதவிதமான மசாலாக்கள் ஃப்ரெஷ்ஷாக முதல் தரமாக ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கே அரைச்சி தரோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், அது காரத்துக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் சுருக்குன்னு காரம் வேணுங்கிறவங்க 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள். ஆக்சுவலி குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து பண்ணலாம், நம்ம சாம்பார் பொடியிலையும் சேர்த்து பண்ணலாம். இது 2த்தில் உங்களுக்கு எது வேணுமோ, இல்லை நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் செய்யுங்க. 2த்தில் செஞ்சாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். மிதமான தீயில் வச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த வெங்காயம் தக்காளி அதோட சேர்த்து வதக்கி விட்டுட்டு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஒரு 2-2.5 கப்பு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் காரக்குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு எப்படி கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டு இது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வைங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள், அது பார்த்தும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி புளி தண்ணி ஒரு 3 கப் அளவுக்கு நல்லா தண்ணியாகவே கரைச்சி விட்டுருக்கேன். ஏன்னா இது கொதிக்க நல்ல திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்பளம் போட போகிறோம் அதில், அதுவும் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி விட்டுட்டு இப்போ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. பத்தலைன்னா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கொதி வர ஆரம்பித்தோன்னே மிதமான தீயில் ஒரு மூடி போட்டு வச்சுடுவோம். ஸோ குழம்பு நல்ல வாசனையாக கமகமன்னு கொதித்து அப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். உங்களுக்கே அது நல்லா தெரியும் எந்த பதம் வருது அப்படிங்கிறது. அந்த வாசனையிலே குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் குழம்பு வாசனை வந்துருச்சு அப்படின்றது தெரியும். அது இந்த குழம்புல நல்லாவே வாசனை தெரியும் உங்களுக்கு.
நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூளுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ வெந்தயமும் அரிசியும் ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா, அதை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி அப்பளம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாக்கு அப்பளம்னு சொல்லுவாங்களே, அப்பளப்பூ, அது போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் அப்பளம் கூட போட்டுக்கலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணது, ஏன்னா அது வந்து முழுக்க அந்த உளுந்த அப்பளம் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த அப்பளத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, அதை போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல். ஆனால் அந்த வெல்லத்தோட சுவை வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச வெந்தய பொடியை 1 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய வெந்தய குழம்பு ரெடி. இதில் பொரிச்ச அப்பளம், இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச அப்பளத்தை உள்ளே சேர்க்கும் போது அப்பளம் வெந்தய குழம்பு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரே ஒரு நிமிஷம் போதும். அப்பளம் போட்டதுக்கப்புறம், ஏன்னா அது பொரிச்ச அப்பளம்னா அப்படி சட்டுன்னு ஊறிடும். அதோட அப்படியே சிம்மரில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான, அப்படி கொஞ்சம் இந்த அப்பளம் ஊற ஊற குழம்பும் கொஞ்சம் திக்காகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட கேட்கவே வேண்டாம், பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.